ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃபார்மேட்டிங் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். அதாவது சில நேரத்தில் நமக்கு அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா சில நம்பர்ஸையோ இல்லை இந்த ஸ்ட்ரிங்ஸையோ எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து எனக்கு அவுட்புட் வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அந்த மாதிரி கேசஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபார்மேட்டிங் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து மெயினாக வந்து இங்கே என்ன ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டில் நமக்கு வந்து அவுட்புட் வேணும்னு நினைக்கிறோமோ ஸோ அந்த மாதிரி சில எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் கொடுக்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷன். ஸோ அதோட சின்டெக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இதுதான் இங்கே ரெட் கலரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபார்மேட் ஆஃப் அப்படின்னு சொல்லி உள்ளே வந்து 2 ஆர்குமெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனோட ஃபஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஐட்டம்னா என்ன அப்படின்னா வந்து ஸோ ஏதோ ஒரு நம்பரோ இல்லை ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கோ நம்ம வந்து உள்ளே கொடுக்க போகிறோம். அதுக்கப்புறமாட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்னால் என்ன அப்படின்னா இப்போ எனக்கு நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு நம்பரையோ இல்லை வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரிங்கோ மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா அது வந்து எனக்கு என்ன ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பேன். எனக்கு வந்து இந்த மாதிரி இவ்வளோ வித்தில் எனக்கு வந்து வேணும். இப்போ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா வந்து இத்தனை டெசிமல் பிளேசஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சால் போதும், இல்லை எனக்கு பைனரி நம்பர் வேணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ஃபார்மேட்டில் மென்ஷன் பண்ணுறது தான் இந்த இடம். இப்போ கீழே உங்களுக்கு வந்து நான் சின்டெக்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் என்ன சின்டெக்ஸ் நம்ம வந்து கொடுத்துருப்போம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பேரந்தசிஸ்குள்ளே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுத்துக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லெஃப்ட்டு ஆங்கிள்டு ப்ராக்கெட் கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ இந்த லெஃப்ட்டு லெஸ் தேன் சிம்பிளாக இருக்கட்டும் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஃப்டி எக்ஸ்ஓ பிஇ பர்சன்டேஜ் சிம்பிள் இது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்கள் கொடுக்கலாம், வேணுங்கிற இடத்துல கொடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து விட்த்தும் அதோட ப்ரெசிஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து எக்ஸாம்பிளை வச்சு பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து இன்னும் நல்லா ஈஸியாகவே புரியும். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை வந்து அப்படிங்கிறதுல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்னென்னா 14.98654 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை ஒரு வேரியபிளில் சேவ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஃபார்மேட் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ ஃபார்மேட் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன பண்ணும், நான் என்ன ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரோ இல்லை என்ன ஸ்ட்ரிங் கொடுக்குறோனோ அதுக்கு எனக்கு நான் எப்படிலாம் மென்ஷன் கொடுக்குறோனோ அந்த மாதிரி எனக்கு கேப்பபிலிட்டிஸில் எனக்கு அவுட்புட்டை பிரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நான் கொடுக்கக்கூடிய ஐட்டம் வந்து என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரை உள்ளே கொடுத்துருக்கேன். ஓகே, கீழே உங்களுக்கு காட்டுது பாருங்கள். ஸோ வேல்யூ என்ட்ரு பண்ணுங்கள், அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு என்ட்ரு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஓகே, இப்போ அடுத்து நான் வந்து என்ன என்ட்ரு பண்ண போகிறேன்னா ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். இங்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரோட சின்டெக்ஸ் வந்து இதுதான். ஸோ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து உள்ளே என்ட்ரு பண்ணுறேன். இங்கே என்ன கேட்டிருக்குன்னா வித் டாட் ப்ரெஷன் இருக்குது. ஸோ வித்து வந்து எனக்கு இப்போ என்ன தேவைப்படுதுன்னா ஒரு 10 ஸ்பேஸஸில் வந்து எனக்கு வந்து வித்து வந்து டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரெஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டெசிமல் பிளேசஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினச்சிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் தானே, அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா எஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ 10.2F அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். சாரி, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு இங்கே பாருங்கள் சின்டெக்ஸ் ஆஃப் ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரில் நான் என்ன கொடுத்துருக்கேன்னா வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுறப்ப எப்படி கொடுக்கணும் அப்படின்னா வந்து அதை வந்து நீங்கள் டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு எரருமே இருக்காது. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். 10.2F அப்படிங்கிறது இப்போ கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் கேட்ட ஃபார்மேட்டில் பிரிண்ட் பண்ணுது. அதாவது நான் நம்பர் அப்படிங்கிற வேரியபிளில் நான் இந்த இது வேல்யூ கொடுத்து வச்சுருக்கேன். அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 10 பேசஸ் இருக்கணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 10 ஒயிட் ஸ்பேசஸ் இருக்குது. அந்த 10ல் எனக்கு என்ன பேக்கில் இருந்து எனக்கு வந்து அதாவது ரைட் சைட்லேருந்து எனக்கு நம்பரை வந்து ஃபில் பண்ணிட்டு வந்திருக்கு. அதே மாதிரி 10 வித் கிடச்சிருச்சு நமக்கு. இப்போ வந்து என்ன பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் தான் வேணும்னு சொன்னோம். ஸோ அதே மாதிரி 2 டெசிமல் பிளேசஸ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அதுவே என்ன பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரவுண்டிங் பண்ணியிருக்கு. ஸோ செகண்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா >5 இருக்கிறனால ஒன்று ஆட் ஆகி நமக்கு 9 இங்கே வந்து காட்டுது. அதுக்கப்புறம் நமக்கு இது அவுட்புட் எப்படி வேணும், எஃப் அப்படின்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் தான் வேணும்னு சொல்லி சொன்னோம். ஸோ அதே மாதிரி எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் எனக்கு பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஃபார்மேட்ஸ்க்கு வந்து நான் வந்து இங்கே வந்து ஒரு டேபிள் மாதிரி போட்டு நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். ஸோ என்னென்ன ஸ்பெசிஃபையர் எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை நம்ம ஒவ்வொன்றா வந்து பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு என்ன சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படிங்கிறதுனா எக்ஸ்போனண்ட். சில நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில சயின்டிஃபிக் நோட்டேஷனோட உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த 10.2 அப்படிங்கிறத நீங்கள் போட்டுக்கலாம்.
ஓகே, இப்போ நம்ம 10.2e வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் வந்து நான் வந்து எப்படி வந்து டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன்னா 10.2e, அதாவது எனக்கு 10 வித் வேணும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பருக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் தான் தெரியணும். ஆனால் எக்ஸ்பொனென்ஷியலில் வேணும்னு கொடுத்துருக்கேன். அப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணுதுன்னா வந்து இந்த இன்டீஜருக்கு எனக்கு ஹோலில் ரவுண்ட் பண்ணிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 14.9 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன வருது 15 தான் வரும். ஸோ அதனால் 1.50 இன்ட்டு இது வந்து e + 0 என்னது 10 பவர் 1னா 10 தாங்க வரும். அப்போ 15.0ன்னு வருமா. ஸோ அதுதான் வந்து என்ன 15.0 தான் நமக்கு இப்படி வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதே மாதிரி 10 வித்து வந்து எனக்கு ஆக்கிபை பண்ணியிருக்கு. அதேமாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் நமக்கு தெரியுது. ஸோ எக்ஸ்பொனன்ட் ஃபார்மில் நமக்கு பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த ஃபார்மேட்டில் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்து சில நான் ஒரு இன்டீஜர் ஒரு வேல்யூ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ வேல் அப்படிங்கிற வேரியபிளில் என்ன பண்ணுறேன்னா 65 அப்படிங்கிற ஒரு இதை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஓகேவா, வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா வந்து அதோட டெசிமல் வேல்யூ வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபார்மேட்டில் அந்த இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வேல்யூ இந்த இன்டீஜர் வேல்யூக்கு தான் என்ன பண்ணுறோம் டெசிமல் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை டெலிட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்மேட் ஃபங்க்ஷனில் அது என்ன வேரியபிள் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையரை மென்ஷன் பண்ணணும். அப்போ எப்போவுமே வந்து டபுள் கோட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சென்டாக்ஸ் டபுள் கோட்ஸ்க்குள்ளே இப்போ வந்து எனக்கு என்ன வந்து இங்கே வந்து 5Dன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எனக்கு 5 டெசிமல் பிளேசஸில் வேணும்னு நான் என்ன பண்ணுறேன்னா 10 வித்தில் வந்து எனக்கு வேணும். ஸோ டெசிமல் ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆக்சுவலாக நான் மென்ஷன் பண்ணது 65ங்கிறது டெசிமல் வேல்யூ தான். அதனால தான் எனக்கு என்ன பண்ணேன் 10 ஒயிட் ஸ்பேசஸ் கொடுத்து 65 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து எனக்கு 10 பிளேசஸ் வேணாம், ஒரு 8 பிளேசஸ் மட்டும் டெசிமல் வித்து வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு வந்து வித்து வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். இது எல்லாமே 10ஆக இருக்கனாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இங்கே 8 ஒயிட் ஸ்பேசஸ் மட்டும் நமக்கு வந்து அதில் டிஜிட்ஸ் ஆக்குபை பண்ணி காட்டுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெசிமல் வேல்யூ வேணாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு ஹெக்ஸா டெசிமலில் எனக்கு வந்து அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அப்போ நீங்கள் என்னது எனக்கு 8 ஸ்பேசஸில் ஹெக்ஸா டெசிமலில் எனக்கு வந்து அவுட்புட் வேணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நான் என்ன எக்ஸ் அப்படிங்கிற இந்த லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 65 அப்படிங்கிறதோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 41. ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னா 41 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஓகே, சப்போஸ் இல்லை எனக்கு வந்து இதை வந்து ஆக்டலில் தான் வேணும் அப்படின்னால நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்பர் சிஸ்டம்ஸ் நமக்கு நார்மலாக தெரியும். டெசிமல் நம்பர் இருக்குது, ஹெக்ஸா டெசிமல் நம்பர் இருக்குது, ஆக்டல் நம்பர் இருக்குது, பைனரி நம்பர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆக்டல் நம்பரை நமக்கு வந்து காட்டுது. ஸோ வித்து வந்து இப்போ 10 இருக்குது. இதோட அந்த வேல்யூவில் என்ன இருக்குன்னா 65 இருக்குது. ஸோ 65ஓட டெசிமல் வேல்யூ 65 தான். அதோட ஹெக்ஸா டெசிமல் வேல்யூ வந்து 41. அதோட ஆக்டல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 101. ஓகே, இப்போ நான் இது எதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா பைனரி வேல்யூ காட்ட போகிறேன். ஸோ அதனால் B அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா 65ஓட பைனரி வேல்யூவை எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணுது. அதோட வித்து வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டீஜர் இன்டீஜர் வேல்யூக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெசிமல்லையோ ஹெக்ஸா டெசிமல்லையோ இல்லை பைனரிலையோ இல்லை ஆக்டல்லையோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணி காட்டலாம். அடுத்து வந்து என்னென்னா சப்போஸ் இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து சில வித்தில் நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்க. இப்போ stri அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் EduTut அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். EduTut அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா லேர்ன் ஈஸிலி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஸ்ட்ரிங்குக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபார்மேட் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ எப்படி நான் வந்து பிரிண்ட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா stri அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 கேரக்டர்ஸ்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 45 அப்படிங்கிறத வித்து நான் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இது ஸ்ட்ரிங் இல்லையா, அதனால் நான் எஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பரில் நம்ம கொடுக்குறப்ப வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எனக்கு 10 வித்தில் வேணும். அதே மாதிரி பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் இருக்கணும். இது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர் அப்படிங்கிறனால நம்ம எஃப்னு டினோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்ட்ரிங் அப்படின்னு டினோட் பண்ணுறக்காண்டி எஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு என்ன பண்ணுதுன்னா இது 45 அப்படிங்கிறனால ஃபுல் வித்தையும் ஆக்குபை பண்ணி இங்கே வந்து பாருங்கள் சிங்கிள் கோட்ஸ் உங்களுக்கு தெரியுதா. ஸோ இது வந்து இது ஃபுல்லாகவே இங்கே வந்து சிங்கிள் கோட்ஸ் தனியாக உங்களுக்கு காட்டுறது தெரியும். ஸோ இதான் வந்து 45 அப்படிங்கிறது வித்து. ஸோ ஸ்ட்ரிங்கை நமக்கு வந்து இப்படி டிஸ்பிளே பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்ட்டுருக்கு. இது வந்து நம்ம எப்படி பார்க்கலாம்னா இந்த ஸ்ட்ரிங்குக்கே நம்ம வந்து பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கே ஓகே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன், இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த ஸ்ட்ரிங்கை நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் தான் இப்போ ஆல்ரெடி இருக்குது. நான் ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காண்டி நான் அப்படி கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ரைட் ஜஸ்டிஃபை ஆயிடுச்சு. ஸோ 45 அப்படிங்கிறது என்ன வந்து டோட்டல் விட்த்து. அதில் நான் வந்து நார்மலாக எதுவுமே கொடுக்காதப்ப யூஸ்வலாக லெஃப்ட் ஜஸ்டிஃபிகேஷன் எடுக்குது. நான் கிரேட்டர் தேன் சிம்பிள் கொடுக்குறப்ப என்ன பண்ணுதுன்னா வந்து ரைட் ஜஸ்டிஃபிகேஷன் எடுக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து சில நேரத்தில் அவுட்புட்டை வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபார்மேட் ஃபங்க்ஷனையும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் காட்டும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் அஸ் ஃப்ரெண்ட்ஸ்.